தெரியுமா? தாவீது இஸ்ரேல் நாட்டை அடிமைத்துக் கொண்டிருந்த ஒரு இளைஞன். நன்றாக பாடுவான், நன்றாக இசையமைப்பான், கண்ணுக்கு இனிமையாக இருப்பான். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரிடம் நல்ல பக்தி கொண்டானார். நல்ல தைரியசாலியாக வளர்ந்தார். ஒரு நாள் தாவீதின் தந்தை மகனை இங்கே வாழ்ந்தாலைத்து ஒரு உணவுப்பட்டலத்தை போர் சென்றிருக்கும் அண்ணன்மார்களிடம் கொடுத்து நலன் விசாரித்து வாழ்ந்தார். தாவீது உடனே போர்க்களத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார். போர்க்களத்தில் அண்ணன்மார்களை ஓடி சென்று அண்ணா நலமாக உள்ளார் என்று விசாரித்தார். நாங்கள் நலமாக உள்ள. அப்பொழுது திடீரென்று இடி முழக்கம் போன்ற சத்தம் ஓ, இது என்ன சத்தம்? ஓ, சிரிப்பு சத்தம். அங்கே பாருங்க, லேலடி உயரத்தில் கையில் ஒரு ஈட்டியும் தலையில் ஒரு காசமும் போருடைய அணிந்து வருவன். எங்கே பாருங்க, அவன் தான் பெருசு வீரராக, அவனோட பெரிய மாவீரனாக அவன் இஸ்ரேல் மன்னனை நோக்கி சவால் விடுகிறான். உங்களுள் ஏறிக்கேனும் தைரியம் இருந்தவர் என்னிடம் சண்டை போட வாருங்கள். தோப்போர் கூட்டத்தினர் வெற்றி பெற கூட்டற்காடி என்பதை இந்த சவால். அதை கேட்ட இஸ்ரேல் மன்னன் இளைஞலங்கி செய்வதறியாமல் திகைக்கிறான். அது அறிந்த நம் கதாநாயகன் தாவீது, அரசே, இவள் பொருட்டு நீர் கலங்க வேண்டாம், நானே அவனை வெல்வேன். ஆனால் இஸ்ரேல் மன்னன், நீயோ ஒரு சிறுவன், அவனோ ஒரு மாவீரன் என்று கூறி சிங்கத்தின் வாயிலிருந்து காத்ததேவன் என்ன இந்த பெலிஸ்த வீரன் இருந்து என்ன காக்க மாட்டாரா என்று கூறி 5 கூழாங்கல் அதற்கு அவனும் எடுத்து கொண்டு புறப்பட்டார். போர்க்களத்தில் தாவீதை கண்ட கோலியாத் ஹா ஹா என்று நகைத்தார். அட சிறுவன் தாவீதை, என்னிடம் சண்டை போட நீதான் கிடைத்தாய் என்று மீண்டும் நகைத்தார். நீ கோலுடன் வர என்ன நாயா? நீ வாளோடு மீட்டுடன் வந்துள்ள அண்ணா, நீ கண்ட கடலாகிய படகிலின் ஆண்டவரின் பெயரால் வந்துள்ள என்று கூறி ஒரு கணம் கண்களை முடித்தது. அட்கனவே பதில் கிடைத்த தாவீது குனிந்த ஒரு கூழங்களை எடுத்து தம் கவுனிலேற்று சுழற்றி எடுத்து அந்த பரிதாம் கை கோலியாத்தின் நெற்றியில் பட்டு அவன் அடியேற்ற மரம் போல் கீழே வாழத்தன் வாழால் தான் மடியவன். தாவீது ஓடி சென்றவன் உடையாள வெளிவன் தலையை வெட்டி வீழ்த்தினான். வாழத்தன் வாழால் தான் தாவீது கோலியாத்தை உன் ஆணவம் எங்கே, அகங்காரம் எங்கே என்று ஆற்றிருக்கவன். தாவீது அப்படி செய்வேன். இஸ்ரேல் மன்னன் தனக்கு கொடுத்த பரிசுகளையும் பாராட்டி இறைவனுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்து மகிழ்ந்து. இக்கதை நாம் அறிய உண்மை என்னென்றால், படைபலமோ பணபலமோ இறைவன் முன், இறைமக்கள் முன் தூள் கடவுள் பெருமை வெற்றி என்று